தேவா படத்தில் 1500 படங்களுக்கு மேலே நடித்த மனோரமா நடிச்சிருந்தாங்க. மனோரமாவோட எப்படி உங்களுடைய பழக்கம்? சூப்பர். ஆச்சி வந்து எப்படின்னா, அவங்களெல்லாம் ஆச்சி ஆச்சின்னு தான் கூப்பிடுவாங்க சொன்னாங்க. நான் கூட ஆச்சின்னு கூப்பிட்டேன். ஸோ காம்பினேஷன் எல்லாம் அவுட்டோரில் இருந்தது. அவங்களுக்கு எப்படின்னா, நம்ம யூனிட் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் பார்த்தா அவங்களுக்குன்னு குக்கு ரூம்லயே அவங்க சின்ன ஸ்டவ் எல்லாம் வச்சுட்டு சமைச்சிட்டு அதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கூட இப்படியே உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்குமே. ஸோ அந்த கதைலாம் கேட்டுட்டு இருப்பேன். சிவாஜி சார் இதெல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம் நல்லா. ஸோ அவங்க கூட நல்லா பேசுவாங்க. அண்ட் புது பொண்ணு அப்படி இல்லாமல் நல்லா கூப்பிட்டு வச்சு என்னம்மா இந்த மாதிரி பண்ணணுமா, இந்த மாதிரி பண்ணு, மேக்கப் இப்படி பண்ணிக்கோ, இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இது. ஸோ எப்போ ஆச்சி அவங்கெல்லாம் இருந்தால் நான் போய் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு எல்லாம் கதையாக கேட்டுகிட்டே இருப்பேன். பட் நிறைய கொஷின்ஸ் கேட்பேன். நம்ம கொஷின் பேங்க். ஸோ ஐ கேன் சே. ஸோ நல்லா ஜாலியாக உட்காந்து அப்போல்லாம் கேரவன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ என்னென்ன கேரவன்ஸ் இல்லாத நல்லதாக போச்சு. பிகாஸ் கேரவன்ஸ் இருந்தால் என்னென்னா நம்ம போய் உட்காடுறோம், மற்ற ஆர்டிஸ்டோட அந்த பழக முடியாது. ஸோ அப்போ இல்லாதனால இப்போ வந்து ஜஸ்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டா ரூமுக்கு போகிறது, மற்ற நேரத்தில் ஷார்ட் கேப்பில் இப்படியே நம்ம நல்லா உட்காந்து பேசுறது அவங்க பற்றி. ஸோ லோக்கல் ஷூட்டிங் இருந்து அம்மா வந்து வீட்டிலேருந்து எனக்கு லஞ்ச் எல்லாம் அனுப்புவாங்க. அதை ஷேரிங் பண்ணுறது.